பாத்தீங்களா? நானும் நானும் அருமை அருமை அருமை. அதுதான். சரி சரி. இது நானும் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், அதாவது பார்த்தீங்கன்னா பழைய முறையில் செய்கிற நாணம் இருக்கு, லேட்டஸ்ட் முறையில் செய்கிற நாணம் இருக்கு. இல்ல லேட்டஸ்ட் முறையில பழசுங்கிறது இல்ல. இது செல்லுக்குள்ள உங்களுக்கு நீங்க இது ரொம்ப ஆமா ஆமா ஆமா. அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஆ அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு தான் நான் என்ன இதுல பண்ணேன். புரியுது, எனக்கு புரிஞ்சிருச்சு. இது ம், கிராஃபைட் வச்சு அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. ம். கன்வென்ஷனல் நீ சொல்லு, பழைய பழைய முறைன்னு ஒன்று இருக்கு, அதாவது கிராஃபைட் இருக்கு இல்லையா, கிராஃபைட் பேஸ்டு. இந்த கிராஃபைட் அதான் பேஸ்டு. வெட்டு இது வந்து ட்ரை வந்து கிராஃபைட் சரி, பேஸ்டு. இது ஒன்று இருக்கு இல்லையா, இதை விட அட்வான்ஸ்டு என்னன்னு கேட்டீங்கன்னா லிக்னைன். லிக்னைன் ஒன்று இருக்கு, லிக்னைன். ம், இந்த லிக்னைன் தான் ம், வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். லிக்னைன் அது வந்து நம்மளுடைய ம், இது ம். இருக்கு இல்லையா, பனைமரம் இருக்குல்ல, பனைமர செராய். ம். ஆமா ஆமா. ஆ, ஆ. அதுதான் டாப் மோஸ்ட் லிக்னைன், புரியுதுங்களா? ம். செராய் எதுக்கு பயன்படுத்துங்க அந்த செராய்? கிராஃபி இதுதான் நம்ம நியரஸ்ட் கிராஃபினுக்கு, நியரஸ்ட் கிராஃபின். ஓ, நியரஸ்ட் நேச்சுரல்ல வந்து நியரஸ்ட் கிராஃபைன் வந்து பனை மரத்துல தான் கிடைக்குது. லிக்னைன் அது அது விட்டா தொட்டாங்குச்சி, அது விட்டா தொட்டாங்குச்சி. ஓ, இது ஓ, சரி 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 சரிங்க. இது உலகத்துல நம்ம இடத்துல தான் இருக்கு, வேற ம், எங்கேயும் இல்ல. பனைமரம் நம்மகிட்ட தான் இருக்கு, தென்னைமரம் நம்மகிட்ட தான் இருக்கு. ம். இந்த பனைமரம் அதுல ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா உங்க இல்ல இல்ல போட்டான் எப்படி எமிட் ஆகுதுன்னா அது எலக்ட்ரோடு பாத்தீங்களா? அந்த ஃபுல்லா பார்த்தேன். படிச்சீங்களா? எலக்ட்ரோடு ஒன்று அது நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், மறுபடியும் நான் பார்த்துறேன். ஏற்கனவே படிச்சுட்டு, ஏற்கனவே நான் கிராஃபின் ம், வந்து 15 நாளைக்கு இது மேலே படிச்சுட்டு, இந்த பயோகிராஃபின் எப்படி மாத்துறதுன்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் நான் வந்து ம். நான் வந்து பயோகிராஃபின் உற்பத்தி பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு இருக்கேன். பயோகிராஃபின் எப்படி உற்பத்தி பண்றது. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே செலவு ஓகே. அதிகம். இது வந்து செலவு அதிகம். அதாவது ம், கிராஃபின் தான் வந்து அது டைமண்டுடைய ஒரு பகுதி, சிங்கிள் ஆட்டம் தான். அதோட திக்னஸே சிங்கிள் தான். சிங்கிளா டூ ம், டூ ம். டைமண்ட் நினைக்கிறேன், 2 டைமண்ட் நினைக்கிறேன். அது எப்படியே இருக்கட்டும். அது உற்பத்தி பண்றது ம். பயங்கர செலவு. உற்பத்தி பண்றது டூ டைமென்ஷனல் நேனோ வந்து அவ்வளவு செலவாகுங்களா? பயங்கர செலவு, நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னது? அப்ப அது எதுக்கு போய் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு? அதுக்கு தான் பயோகிராஃபின் நான் கொண்டு வரேன். இதுக்கு பேர் நான் கொண்டு வரது பயோகிராஃபின். ஓ ஓ ஓ ஓ. நான் கொண்டு வரது சீப்பஸ்டா இருக்கணும். அது வந்து காஸ்ட்லி, அது வந்து கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான். ஆனா வந்து கமர்ஷியலுக்கு வர முடியாது. கண்டுபிடிச்சு 5 வருஷம் ஆச்சு, கமர்ஷியலுக்கு வர முடியாது, ஏன்னா காஸ்ட்லி அதான் பயங்கர. 2007லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. நோபல் பிரைஸ், 2007லயே கண்டுபிடிச்சிட்டாங்க. நோபல் பிரைஸே வாங்கியாச்சுங்க ஐயா. அப்புறம் இன்னும் யூஸ் இல்லாத வாங்கி என்னத்துக்கு பிரயோஜனம்? அதுதான் இப்ப நான் ம், பயோகிராஃபின் போறேன். பயோகிராஃபின் சாத்தியம் இது. பயோகிராஃபின் டிசைன் பண்ணியிருக்கேன். அது நான் எல்லாம் வரட்டும், நான் சொல்றேன். பயோகிராஃபின் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஓகே. இப்ப நான் வந்து ஏற்கனவே 6 சாம்பிள் எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், எல்லா டாக்டருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். எல்லா டாக்டரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க, புரியுதுங்களா? நான் நேரடியாக ம், ம், என்ஐடி ம். போயிட்டு வந்தாச்சு. திருச்சி நேரடியாக என்ஐடி போயிட்டு வந்தாச்சு. அது பின்னாடி சொல்றேன். திருச்சி ம், என்ஐடிக்கு உள்ள ம், ம். திருச்சி என்ஐடிக்கு உள்ளேயே போயிட்டு வந்தாச்சு. சரி, என்னதான் சொன்னாங்க அவங்க? நான் என்ன பின்னாடி பார்த்துட்டு அதெல்லாம் வந்தது? அதெல்லாம் அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அது சாத்தியமாகறப்ப சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் அவன் என்ன இல்ல இல்ல, வெற்றி சொல்றான். அடைந்தால் சரிங்க. அதெல்லாம் அவன் ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு பண்ணு, அவன் என்ன சொல்றானா, நீங்களே வந்து ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அது பண்ணா கிடக்குது. நாம தான் பண்றதுக்கு இடம் இல்லாததானே இல்ல இல்ல, அது அலையிறோம். அகாடமி லைன்ல வரணும், நான் போக முடியாது, அகாடமில போகணும். ஏன் இயல் அனுப்ப வேண்டியதுதானே? அதுக்கான வேலையை பின்னாடி தொடங்கும். அது அவங்களே நேர்ல போயிட்டு வந்துட்டாங்க. நான் நேர்ல போயிட்டு வந்துட்டாங்க. நேர்ல ம், போய் ம், பல ம், டாக்டர்ல சந்திச்சு, பிசிக்ஸ் ஹெச்ஓடி, கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடி எல்லாம் பார்த்துட்டு, எல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டாங்க அவங்க. பார்த்துட்டு ம், ம், ம். நீங்க என்ன பண்ணணுங்கிறது எல்லா வகையும் அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க எந்த காலேஜில் படிச்சாலும், இங்க நீங்க எந்த காலேஜில் நீங்க படிச்சாலும் இங்க நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. எந்த காலேஜில் நீங்க படிக்கலாம். இந்த காலேஜில் சேரணும் அவசியம் இல்லை, என்ஐடியில் சேரணும் அவசியம் இல்லை. நீ இந்தியாவில் எந்த ஆனா மொழியும் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம். அந்த வசதி இங்க இருக்கு. அது இந்த என்ஐடியில் எல்லா வசதியும் இருக்கு. இப்ப என்ஐடி எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, இப்ப நாம கண்டுபிடிக்கிறது ம், எதையுமே வந்து அந்த காலேஜினுடைய பர்மிஷன் ம். இருந்து, இப்ப அந்த காலேஜ் இந்த காலேஜ்ல படிக்கிறேன்னு சர்டிபிகேட் இருந்தா நேரா நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலாம் இங்க. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் நீ அந்த காலேஜ்ல அந்த ப்ராஜெக்ட் இல்ல அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் வசதி இந்த கால ம். என்ஐடியில் இருக்கு. ஓகே ஓகே இதுதான் ஓகே. விஷயம். அப்படின்னு என்ன அர்த்தம், இது என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, நீங்க ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ம், படிச்சுட்டு நீ நினைக்கிற ஒரு புதிய மெட்டீரியல் ம், கண்டுபிடிக்கிற பிசிக்ஸ்ல, அதுக்கான ம். ரிலேட்டட் வந்து அதுக்கான இன்ஜினியரிங், அதுக்கான அந்த அசரிஸ், அதுக்கான பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து அந்த காலேஜில் இருக்காது, புரியுதா? அதாவது செட்டப் இருக்காது இங்க. அந்த எல்லா செட்டப், லெபரட்டரி செட்டப் எல்லாம் அங்க இருக்குது. அப்படி நீங்க வாங்கன்னு சொல்லியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் வந்து அவங்க எடுக்குது. முதல்ல அவங்க புரிஞ்சுட்டாங்க, புரிஞ்சு நீ வந்து எப்ப வேணா
இப்ப என்னன்னா எப்ப வேணாலும் எந்த என்ஐடிகளும் உள்ள போயிடலாம். ஓ அப்போ ஓ இப்ப நான் வந்து இப்ப ஒண்ணும் இல்ல இந்தியால இருக்க எந்த என்ஐடிலையும் போய் நான் இந்த காலேஜ்ல இருந்து வர்றேன், ம் இந்த காலேஜ்ல இந்த பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், நான் இந்த ப்ராசஸ் பண்ண வரேன்னா அந்த காலேஜினுடைய சான்று ம் பார்த்துட்டு நீங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அந்த ப்ராஜெக்ட் டைம் வச்சிருப்பேன், அதுக்குள்ள 3 மாசமா 6 ஏதோ இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள நீங்க பண்ணி பார்த்துட்டு ம். நீங்க ப்ராஜெக்ட் கொடுக்க போறீங்க, இந்த காலேஜ் சப்மிட் பண்றீங்க இல்லையா, அந்த காலேஜ் கொடுக்க போறீங்க, ஆமா. எங்க லேப் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, ரிப்போர்ட் அங்க போயிடும். இதுதான் நீங்க பண்றது. அதே நாங்க ப்ராஜெக்ட்டுக்கான உதவி நாங்க செய்வோம், அந்த லேபை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. சரி. இல்ல இது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது சிஎஸ்ஆர்ஐ போய் அலைஞ்சு அவங்கிட்ட பேசுறதுக்கு இல்ல இது எனக்கு எதுக்குன்னா இது ஈஸி. உண்மைதான். இது உள்ள போனங்காட்டி தான் உள்ள இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னா அகாடமி லைன்ல உள்ள இப்ப நான் நேரடியே போகணும்னா நீ அகாடமி படிச்சிருக்கியான்னு கேட்பேன். இல்ல இல்ல நான் உள்ள போகணும்னா யாரு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க கேட்டீங்கன்னா யாராவது எம்பியோ மந்திரியோ ரெக்கமெண்ட் பண்ணி போனா தான் நான் போக முடியும். புரியுதுங்களா? அது இப்ப அது சாத்தியம். உங்களுக்கு என்ன யாரோ ஒருத்தர் அது இது இப்ப இது சாத்தியங்க. வ- அதெல்லாம் வ- அதை இப்ப சாத்தியம் கிடையாது. அதெல்லாம் நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளும் இல்ல. அது அது நமக்கு தேவையில்லை இப்போ. இப்ப அது நமக்கு அகாடமில உள்ள போக முடியும். அகாடமில உள்ள போக முடியும். இது அப்படியே போயிட்டு இருக்குது. இதற்கிட்ட மேல இல்ல செய்வோம். ஏஸ் அ பேரண்டா நீங்க போய் சப்போர்ட் பண்ணலாம்ல அது பின்னாட உங்க பொண்ணுக்கு. அதுதான் அது நாங்க ம், பண்ணுவோம். அது அவங்க தகவல் கேட்டு வந்துட்டாங்க, ம், அதோட முடிஞ்சு போச்சு. அது மெல்ல ப்ராசஸ் அவசரம் இல்ல. புரியுதா? நீ அடுத்த ம், கட்டது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் கையில எடுத்தாச்சு. புரியுதுங்களா? அடுத்துட்டு அதை வந்து ம், இப்போ ம். நெட்ல ஏத்திட்டு வரோம். ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் தான் என்னுடைய ஹைலைட் ப்ராஜெக்ட். புரியுதுங்களா? சரி, அது ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கீங்களே, இதுல இப்ப புதுசா என்ன ஆஹ், பண்ண போறீங்க? ஏன் புதுசாதான் இதுதான் உலகத்தை கடை. இது பேர் பயோ பிசிக்ஸ்னு கொண்டு வரேன். பயோ பிசிக்ஸ். இந்த ம், பயோ பிசிக்ஸ் தெரிஞ்சுட்டு தான் இனிமேல் என்ன ஸ்பேஸ் டிராவலுக்கு எல்லாரும் போகணும். ம், இப்ப நாங்க அதை கொண்டு வரோம். இன்டர்நேஷனல் லெவல்ல பயோ பிசிக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. ம், 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 இதுல போட்டாச்சு, டிசைன் பண்ணியாச்சு. பயோ பிசிக்ஸ்னா என்ன, எப்படி டிசைன் ஆகுது, அதுக்கு அதனுடைய ப்ரூஃப் என்னன்னு கேட்டு வெங்கடேசன் தான் ப்ரூஃப். வெங்கடேஷனுடைய லாஜிக் தான் ப்ரூஃப். அப்புறம் நாசா ஸ்டடி பண்ண ப்ரூஃப். ஏற்கனவே நாசால வந்து 130 நாள் இருந்த ப்ரூஃப். 130 நாள் அந்த ஹீரரத்ன மனைக்கு வந்து அங்கேயே இருந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஏற்கனவே தனிப்பட்ட ம், முறையில் எலி குரங்கு மாடு ஆடெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா இல்லையா, அந்த ரிசல்ட் மனிதனை பண்ண ஆராய்ச்சி ரிசல்ட் வெங்கடேசன் ஆராய்ச்சி ரிசல்ட் ம், வந்துட்டு எதிர்காலத்துல நீங்க பயோபிசிக்ஸ் ம். தெரியாம யாரும் ஸ்பேஸுக்கு போகக்கூடாது. சார் உங்க ரிப்போர்ட்டையே எடுத்து போட்டுருங்க அதுல. அதெல்லாம் என்னுடைய அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப நான் தானா உள்ள வந்துடுவேன். அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப இல்லையோ, நீங்க உங்க ரிப்போர்ட்டர்ல ஒண்ணும் இல்லையா அதுல? சரியா போச்சு. 33ஆம் பக்கத்து படிச்சு பாருங்க. 33வது தலைப்பு நான் தான் இருப்பேன். 33வது தலைப்பு நான் தான். ம். இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பயிற்சி கொடுக்கிறமா யாருன்னு கேட்டா இனியன் தான். யாரு? இனியன். ம். அது 33வது தலைப்புல வருது. எத்தனாவது தலைப்புல? 33. சரி, இதுக்கான பயிற்சி எங்க இருக்குது, உலகத்துல எங்க இருக்குன்னா இனியன் இருக்கு. அது நாம தான் அப்புறம் இன்வென்டரும் இல்ல ஃபாலோவர் நாம தான் அதுல வந்து ம், 5000 வீடியோ ம். அந்த 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 இதுல அந்த கியூஆர் கோடுல என்றதா வந்துடும். அந்த கியூஆர் கோடுல எல்லாம் வந்துருது. அந்த கியூஆர் கோடுல ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லாம் டிசைன் என் பொண்ணு டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ம், ம். டிசைன் பண்ணி இப்ப மதுரை. கோபிலே இருக்கீங்க? நான் கோபியில தான் இருக்கேன். அவங்க வேலை மதுரையில, அவங்க மதுரையில காலேஜ்ல பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை காலேஜுக்கு போயிட்டாங்க. மதுரை காலேஜுக்கு போயிட்டு அங்க ஹெச்ஓடி கூப்பிட்டு இருக்காங்க. அங்க வந்து இப்போ ஆணையமா இன்னொரு 10 நாள் என்னமோ நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற பல துறை ஐஐடி இந்த மாதிரி துறை சார்ந்தவங்க பூரா இன்ஜினியரிங் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. நம்ம எப்படி கோபி ஆர்ட்ஸ் நடத்துனாங்களோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின 4-5 வருஷம் நடத்தின மாதிரி ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி முடிச்சிட்டாப்ல இயல் முடிச்சிட்டாப்ல பிஎஸ்சி முடிச்சிட்டாப்ல. முடிச்சாச்சு. இருந்தாலும் காலேஜுக்காக கூப்பிட்டு வேலை செய்ய சொல்றாங்க. ஓகே, பரவாயில்ல. அது நம்மளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ண, இல்ல நாம போய் ஒண்ணும் பண்ண அது அது பண்றதுல அது ஒண்ணும் ஏன்னா தப்பு இது வந்து இப்போ அந்த வெளிநாடு போறதுல தாமதமாகறனால இந்த கேப்பை வந்து பயன்படுத்திக்க நீ. ம், 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 அது மட்டுமல்ல, நீ தொடர்ந்து இதுல வந்து என்ன ப்ராஜெக்ட் கேட்டீங்கன்னா இங்கதான். அப்ப வந்து நான் இது வரைக்கும் பண்ண ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, அந்த பேப்பரும் அவங்க கொண்டு போயிருவாங்க. ஒரு 50 ம், பக்கம். அதை நான் வந்து அடுத்தது வந்து நான் வந்து ஒரு 100 பேர்த்துக்கு 100 ஐஐடி இன்ஜினியர் இருக்கும். மற்றபடி ஹெச்ஓடிஸ்க்குலாம் நிறைய அனுப்பிச்சிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு 6 கண்டுபிடிச்சிருக்கேன். நான் செஞ்சு பார்த்தது 6. அது சாம்பிள் 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா சாம்பிள், 400 ரூபா சாம்பிள், 200 ரூபா சாம்பிள், 100 ரூபா சாம்பிள் எல்லாம் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல ம், எடுத்து இது பேர் குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ். குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எப்படி வரும், பிசிக்ஸ்ல எப்படி வரும், ம். அப்புறம் மெட்டலாஜியில் எப்படி வரும், அப்புறம் வந்து இன்ஜினியரிங்ல எப்படி வருங்கிறது எல்லாம் 6ஆ பிரிச்சு எல்லாமே யூடியூப்ல ஏற்றி அந்த லிங்க் அப்புறம் கியூஆர் கோடு பண்ணி ம், ம். அதை வந்து எல்லா டாக்டருக்கு அனுப்பி வச்சிருக்கேன்.
ஓகே, ஓகே. இது அத கியூஆர் கார்டு ஸ்கேன் பண்ணா உங்க டாக்குமெண்ட் எல்லாம் வந்துரும். எல்லாம் பார்த்துருவாங்க. பார்த்த உடனே நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சு போயிடும். இந்த கியூஆர் கோடு தனியா போயிட்டு இருக்கா. இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து அடுத்தது வந்து நான் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கலாம்னு இருக்கிறேன். நீங்க 100 பேர் எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன். நான் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ். இது வந்து குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ்ங்கிறது அப்ளைடு, அது அப்ளைடு குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா அப்ளைடு குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. அப்ளைடு அதாவது தெர்மோடைனமிக் நம்ம குவாண்டம் சொல்றோம் இல்லையா, குவாண்டம் பிசிக்ஸ்ல ஆமா, ஆமா. நான் இப்ப புதுசா சப்ஜெக்ட் கொண்டு வரேன். அப்ளைடு குவாண்டம் பிசிக்ஸ்னு ஒண்ணு கொண்டு வரேன். என்னது? அப்ளைட் குவாண்டம் பிசிக்ஸ். இன் தெர்மோடைனமிக். இது வந்து கிளாசிக்கல் தெர்மோடைனமிக் என்பது வேற, குவாண்டம் தெர்மோடைனமிக் என்பது வேற. குவாண்டம் தெர்மோடைனமிக் தான் வந்து என்ன பண்ணும்னா, அந்த அதாவது இயற்கையினுடைய மிகப்பெரிய சக்தியை வந்து நம்ம சின்ன மூளையை பயன்படுத்தி நம்ம எப்படி உள்ள கொண்டு வர்றது, சின்ன மூளையை பயன்படுத்தி எப்படி உள்ள கொண்டு வந்து வேலை வாங்குறது. கட் ஆயிடுச்சு தெரியுது. பரவாயில்ல, சொல்லுங்க, சொல்லுங்க. அதனால இப்ப அப்ளைடு குவாண்டம் சயின்ஸ்னு ஒன்று கொண்டு வரேன். அப்ளைடு குவாண்டம் அப்ளைடு குவாண்டம் தெர்மோடைனமிக்னு ஒன்று கொண்டு வரேன். லேட்டஸ்டா ஒன்று கொண்டு வரேன். டைட்டில் கொடுத்து நான் சார்ஜிபில பண்ணி ஏற்பாடு பண்ணி அது வந்து எப்படி இந்த தெர்மோடைனமிக்ல, அதாவது கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்கும் இப்ப குவாண்டம் தெர்மோடைனமிக் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். புரியுதுங்களா?